அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ லேட்டாக போடுறீங்க, நாங்கள் எப்படி பொருட்கள்லாம் சேகரித்து நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு. கவலையே வேணாம். நான் வெளியில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வேலையோட நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும். இது வரைக்கும் யாருமே இப்படி சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. சஹருக்கு வைக்கிற ஆணத்துலேருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் உள்ள சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பெருசாக எதுவும் இல்லைனாலும் சின்ன சின்ன டிப்ஸாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பொருளாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது எல்லாமே வறுத்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும். இது பனை வெல்லம். இதில் சுக்கு சேர்த்துருக்காங்க. வேறு என்ன சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே கட்டி வெல்லம் இல்லை உருண்டை வெல்லம் வாங்கி தனியாக இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருவேன். இஞ்சி தட்டி நான் தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். டீ போடும்போது ரெண்டுத்தையுமே சேர்த்து டீ போட்டுருவேன். அப்போ தான் நோன்பு வச்சுருக்கும்போது ஒரு சில பேருக்கு தலைவலிக்கும். எனக்கும் அந்த மாதிரி தலைவலி வரும். அப்போதைக்கு இந்த டீ எனக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த தடவை பனை வெல்லம் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் அப்புறம் உள்ள வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ பெருஞ்சீரகம் நான் 50 எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நான் பவுட்ரு பண்ண போகிறது தான். எப்படி பவுட்ரு பண்ணி எதை சேர்க்க போகிறேங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். அந்த மிளகா ஊசி மிளகா. அது நான் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ கடல் பாசி நான் நீட்டமாக உள்ளதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஏன் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதையும் பவுட்ரு பண்ணி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சுகர் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்குமே நான் 1 கிலோ அளவுக்கு சுகர் நான் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சது இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ பனை வெல்லம், கடல் பாசியை தவிர பாக்கி எல்லாத்தையுமே வறுத்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற வீடியோவாக தான் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாகவே அதான் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எள் எடுத்துருக்கிறேன். எள்ளை தான் இப்போ வறுத்து எடுக்க போகிறேன். இது ரொம்ப வறுக்க வேணாம், லேசாக வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு ஒயிட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பனை வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுகள் படி பார்த்தோம்னா நான் இப்போ 1 கப்பு பனை வெல்லத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு தேன் மாதிரி கிடைக்கும். அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுவும் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, படபடன்னு வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது வெள்ளை மிளகு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இதுவும் ரொம்ப கருக வறுக்கணும் இல்லை, அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கசகசா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கசகசா நம்ம அந்த மாதிரி குருமா ஏதாவது செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஊற வைக்கணும், அப்புறம் மிக்சியில் தேங்காயோட சேர்த்து அரைக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முந்திரி பருப்பும் சரி, லேசாக வறுத்தாலே போதும். முந்திரி பருப்பை நீங்கள் வறுக்காமல் அரைக்கும் போது அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். சீக்கிரமாகவே வீணாக போயிடும். அது இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லா பொலன்னு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ பெருஞ்சீரகம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் சகப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பொரிய விட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் பெருஞ்சீரகம். இப்போ ஊசி மிளகா எடுத்திருக்கேன் இல்லையா, அது நல்லா காரமாக இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட எந்த மிளகாவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வறுத்து விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வறுத்ததுக்கு அப்புறம் தான் இதோட காம்பை நீங்கள் கிள்ளும் போது நல்லா உடச்சி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா உடச்சி வந்துடும். இல்லைனா ஒரு மாதிரி வதக்குன்னு காம்பை கிள்ளி எடுக்க முடியாது. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பாகு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம பார்க்குறது எப்படி அப்படின்னா, இந்த கரண்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு இப்படி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே ஸ்டிப்பாக நின்றுக்கும். அது ஒன்று சேராமல் அப்படியே நிற்கும். அது கரெக்டான பதம் இது. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அது சரியாக வராது. இதை ஆஃப் பண்ணிட்டிங்கனாலே கொஞ்சம் நேரம் கழித்து செட் ஆகிடும், தேன் மாதிரி. இப்போ இந்த பேனில் ஏலக்காய் நான் ஒரு 50 எடுத்துருக்கிறேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் நல்ல வாசனையாக நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி இது மாதிரி பிளேட்டில் கொட்டி நீங்கள் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் பருப்பு ஒரு 50 எடுத்துருக்கிறேன்.
இது நல்லா ரோஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்கக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். தீயாமலும் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சிம்மில் வச்சு இதை வறுத்து இதை எடுத்துருங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சகக்கவும் இல்லை, தீயவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து பிஸ்தா பருப்பு வந்து ஒரு 50 எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து லைட்டாக வதக்கிக்கணும். இது எந்த அளவுக்கு இதில் சூடு ஏறும்னா, இந்த மாதிரி நீங்கள் கைகளால் எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்கும்போது அதில் சூடு ஏறி இருக்கும் இல்லையா? இப்போ ஓரளவு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் கொட்டி நல்லா இதை ஆற விட்டுருங்க. எதையுமே சூடாக வந்து அரைக்காதீங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ சிகப்பு அரிசி அவல் இருக்கு இல்லையா? அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக அதில் சூடு ஏறினா போதும். இதையும் ஒரு பவுலில் மாற்றி இதை ஆற விட்டுடலாம். அடுத்தது வந்து நடக்கடலை. இது ஏற்கனவே வந்து வறுத்த கடலை தான். நான் வாங்கி 2 நாள் ஆச்சு. அதனால் இது இப்போ சவுக்கு சவுக்குன்னு இருக்கிறதுனால திருப்பி போட்டு நான் வறுத்து அந்த சூட்டோடையே அந்த தோலை எடுத்துட்டோம்னா ஈஸியாக தோல் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வறுக்க வேண்டிய ஜாமான்லாம் வறுத்து ஆற விட்டாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் எதோட எதை சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து எடுத்து நான் பவுட்ரு பண்ணிட்டேன். அது தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அப்புறம் கடல் பாசி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? இப்போ அதையும் வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் கடல் பாசி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வீடியோக்காக இப்போ கொஞ்சமாக எடுத்து நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து ஏலக்காய். காரத்தை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏலக்காவை நம்ம வறுத்து அரைக்கிறதுனால நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பாதாம் பருப்பையும் அதேமாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மிக்ஸி சூடாகாமல் கொஞ்சம் வச்சிருந்து நீங்கள் அப்பப்போ உங்கள் வேலையை சைடு பை சைடாக முடிக்கும்போது இந்த சைடு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க கையில். இப்போ அடுத்தது வந்து பிஸ்தா பருப்பு எடுத்து நான் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்ப நாளுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்க மாட்டேன். எப்போவுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எப்போ எடுத்தாலுமே எனக்கு இந்த பவுடர்லாம் கையில் இருக்கும்போது என்னோடய வேலைகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் நான் இதை தீர போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சு திருப்பி நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்து இதெல்லாம் வறுத்து நுணுக்கி வச்சதுக்கப்புறம் எதோட எதை சேர்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பெருசாக இது கை கொடுக்கும். நல்ல வேலைகளை வந்து சீக்கிரமாகவே மிச்சப்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வைக்கும்போது. ஸோ கசகசா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயும் வந்து நிறைய பேர் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. நான் இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். சும்மா இந்த குருமா, மட்டன் குருமா இல்லை சிக்கனு இல்லை வெஜிடபிள் குருமா எதாவது பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன். அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம எப்பயாவது நம்ம அதை சேர்க்கும்போது ஒன்றும் ஆகாது. இப்போ அடுத்தது வந்து எள்ளியை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. வெள்ளை மிளகையும் சேர்த்து நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம். எல்லாமே நான் இப்போ தனித்தனியாக தான் அரைச்சிட்ருக்கேன். எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. இப்போ வறுத்து எடுத்த ஜாமான் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக தான் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது மாதிரி சிகப்பு அவுல் இருக்கு இல்லையா? அதையும் வந்து நான் இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நோன்பு நாளையில் நம்ம நோன்பு வச்சுருக்கும்போது நோன்பு வைக்காத குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை பெரிய வயசானவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்காக ஹெல்த்தியாக இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த சிகப்பு அவுல் இல்லை வெள்ளை அவுல் இல்லை கேவுரு இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சி இந்த பாதாம் பிஸ்தா பவுடர்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி காய்ச்சி இல்லை டம்ளரில் ஊற்றி ட்ரிங்க் மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை பவுலில் கொட்டி நீங்கள் ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரியும் கொடுக்கலாம். அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க காலையில் விரும்பி சாப்பிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ்லாம் வந்து நான் அந்த தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து ட்ரே மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பாக்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒன்று ஒன்றா இதை கொட்டினதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அதோட மூடிகளில் மட்டும் என்னென்ன நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். ஏன்னா அந்த வெள்ளை மிளகு, இந்த கசகசா எல்லாமே வந்து ரொம்ப குழப்பம். இந்த வெள்ளை மிளகு, கசகசா வந்து என்னத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். வந்து வெள்ளை குருமா வந்து அதில் மட்டனோ, சிக்கனோ இல்லை காய்கறி நம்ம செய்கிறதா இருந்தாலுமே இதெல்லாம் நல்லா தேவைப்படும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா, நோன்பு தொறக்கிற நேரத்தில வந்து நம்ம கை, நம்ம கால் நம்மள அறியாமலேயே வந்து கிச்சனுக்கு போய் நமக்கு பிடிச்சத வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு தயாராகி நோன்பு தொறக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியோ அது ரெடி ஆயிடும். நம்ம நோன்பு தொறக்க ஆரம்பிச்சுருவோம். அதே மாரி சஹருக்கு சாப்பாடு செய்றது வந்து ரொம்ப அலுப்பா இருக்கும். நான் அதுக்காகவே தான் நான் இந்த பவுடர்லாம் யோசனை பண்ணி, இந்த மாரி பவுடர் பண்ணி நான் வச்சுக்கிறது. அதேமாரி நீங்களும் உங்களுக்கும் அலுப்பா இருந்துச்சுன்னா, இந்த மாரி நீங்க பவுடர் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நீங்க நான்வெஜ்ஜோ இல்ல எதுவுமே வாங்கலனாலும், நீங்க புளிக்குழம்பும் வச்சிரலாம். இல்ல ஏதோ ஒரு வெங்காயம், தக்காளி வதக்கி இந்த பவுடர் போட்டு ஒரு கிரேவியாவே ஆக்கிரலாம். ஏதா ஒண்ணு பண்ணி நம்ம சஹர வந்து நம்ம சிறப்பா வந்து செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நெறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஏதாவது குழம்புல வந்து நீங்க காரம் கம்மியாயிடுச்சுன்னா, நீங்க லேசா தூவி விட்டீங்கன்னா, காரம் வந்து பேலன்ஸ் குடுக்கும். அப்புறம் இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு, அப்புறம் நான் காரமா ஏதாவது நீங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது லேசா தூவி விட்டாலே போதும். இது நல்லா காரமாவும் இருக்கும். இப்போ பிஸ்தா பருப்பு பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிஸ்தா பருப்பு எதுக்கு சேர்க்கலான்னா, இப்போ சிகப்பு அவுல பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட ஓட்ஸையும் சரிக்கு சமமா வந்து வறுத்து இந்த மாரி பவுடர் பண்ணி இதோட கலந்து வச்சுக்கோங்க. கஞ்சி காய்ச்சி முடிக்கும்போது இந்த மாரி ஏலக்காய் பவுட்ரு, நடக்கடல பவுட்ரு, இந்த மாரி பிஸ்தா பவுடர்லாம் சேர்த்து நீங்க கஞ்சி காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து கடல் பாசி வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊத்தி நீங்க காய்ச்சினீங்கன்னா, நல்லா 5 பேர் தாராளமா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா ஜெல்லி மாரி வந்துரும். இந்த வெள்ளை மிளகு, கசகசாவ பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து கசகசா, வெள்ளை மிளகு எல்லாமே நம்ம குழம்பு செய்யும்போது, அதாவது மட்டன், சிக்கன் இதெல்லாம் செய்யும்போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாரி. அடுத்தது வந்து முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, சமையலுக்கு நம்ம சகர் நேரத்தில வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமா தான் நம்ம ஆணம் வைப்போம். அதாவது பெரட்டுன மாரி தான் இருக்கும். கொஞ்சம் திக்கா நம்ம வச்சு சாப்பிடுவோம். அதுவும் நான்வெஜ் வந்து நம்ம நெறையா எடுப்போம் அப்போ. அப்போ வந்து நம்ம கிரேவி மாரிலாம் பண்ணும்போது, இந்த மாரி முந்திரி பருப்பு வந்து நீங்க பவுடர் பண்ணி வைக்கும்போது, ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்காய்லாம் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. இதில நீங்க 2 ஸ்பூன் போட்டாலே கிரேவி வந்து நல்லா செட் ஆகி வந்துரும். அதே மாரி இப்போ எள்ளு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பண்டாரி பச்சடி மாரி உங்களுக்கு அமைஞ்சு வரணும்னா, நீங்க நெய் சோத்துக்குலாம் வந்து பச்சடிலாம் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிரலாம். நடக்கடல பவுடரும் நம்ம கையில இருக்குது, எள்ளும் இருக்குது. 2த்தையும் சேர்த்து போட்டு நீங்க பச்சடி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இறாலு, அப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நீங்க எள்ளு வந்து நீங்க சேர்த்துக்கலாம் தேங்காய்க்கு பதிலு. அப்புறம் இட்லி, தோசை, சாம்பார் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கேட்டிருந்தீங்க, இந்த இன்னொரு மசாலா போட்டீங்க, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அது சக்தி மசாலால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இந்த மாரி பெருஞ்சீரகத்தூளும், காஞ்ச மிளகாயும் நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டாலே போதும். பருப்போட உருளைக்கிழங்க வேக வச்சு, வெங்காயம், தக்காளி இந்த மசாலா போட்டு வதக்கி நீங்க சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஜீனிய வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா, நம்ம ஜூஸ் வந்து தேங்கு தூளா இருக்கட்டும், இல்ல லெமன் ஜூஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் எதுக்கா இருந்தாலுமே நம்ம வந்து இந்த சுகர் வந்து நம்ம கரைக்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இந்த மாரி நீங்க பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ, இப்போ எனக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இந்த ப்ரவுன் சுகர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இத நீங்க பவுட்ரு பண்ணி வைக்கணும்லாம் கிடையாது. இத நீங்க சும்மா அப்படி போட்டுட்டு லேசா கலக்கி விட்டாலே சீக்கிரமாவே அது கரைஞ்சிரும். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்க அத மாரி நீங்க எடுத்துக்கங்க. பனை வெல்லம் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிப்போய் நல்லா செட் ஆகி நல்லா தேன் மாரி வந்திருக்குது. இத வடிகட்டாம நம்ம பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது தான் உருண்டை வெல்லம் இல்ல கட்டி வெல்லம் இதுதான் வாங்கி பாவு காய்ச்சி ஃப்ரிட்ஜில வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதே மாரி இஞ்சி தட்டியும் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். உங்களுக்கு பனை வெல்லம் கிடைக்கலன்னா, நீங்க இந்த மாரி இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய வேலை தான். நான் இந்த தடவ வந்து கொஞ்சம் சிம்பிளா ஆக்கிக்கிட்டேன். இந்த மிளகா, மல்லிய வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். அது 2மே வந்து நான் காய வச்சு அரைச்சது வந்து இருக்குது. மிளகுத்தூள், ஜீரகத்தூள் தான் இந்த தடவ சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஆனா மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து இப்ப அரைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல எனக்கு. அதனால நான் அத இப்போதைக்கு அரைக்கல. இப்ப நோன்பு முடிக்கிற வரைக்கும் இந்த பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்கெட் வாங்கி தான் இப்ப ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சாம்பார் பொடி இது 3த்தையும் தான் இப்ப நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் வறுத்து பவுட்ரு பண்ண எல்லா ஐட்டத்தையும் நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் வறுத்து பவுட்ரு பண்ண பவுட்ரு எல்லாத்தையும் எதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த நடக்கடல, கசகசா, அப்புறம் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து
இந்த பனை வெல்லம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன். நம்ம அடிக்கடி சூடு பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து நம்ம டீ போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க அந்த பாட்டில் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க அரைச்சு வச்சுக்கங்க. அப்பதான் தாளிக்கும்போது சட சடன்னு வெடிக்காம இருக்கும், தெறிக்காமலேயும் இருக்கும். இப்ப வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் 1 மாசமா சேகரிச்சு வச்ச இந்த ஆடைய வந்து நான் எடுத்து இப்ப வெண்ணெய் எடுக்க போறேன். முக்கால்வாசி எடுத்துட்டேன். உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டா வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சு இப்ப காமிக்கிறேன். இப்ப 4 ஸ்பூன் மட்டும் நல்லா கெட்டியா உள்ள ஆடைய எடுத்து பல்ஸ் மூட்ல 2 சுத்து சுத்தி எடுத்துருக்கிறேன். ஐஸ் தண்ணி வந்து கொஞ்சமா விட்டுக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ் தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி அடிக்க தேவையில்ல. அத வந்து திருப்பியும் ஒரு பல்ஸ் மூட்ல 2 சுத்து சுத்திட்டு எடுத்துட்டு, திருப்பி கொஞ்சமா தண்ணி ஊத்தி எடுத்துருங்க. இப்ப தொறந்து பார்த்தீங்கன்னா, செட் ஆகாத மாரி இருக்கும். லேசா இந்த மாரி சுத்தி விட்டீங்கன்னா, அழகா வந்து வெண்ணெய் திரண்டு சூப்பரா வந்துரும். மிக்ஸியில திருப்பி திருப்பி போட்டு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். சும்மா சுத்தி விட்டீங்கன்னா, சூப்பரா வந்து வெண்ணெய் திரண்டு வந்துரும். அப்ப நான் எடுத்து வச்ச வெண்ணெய்லாம் இதுதான். ஊத்திக்கலாம். நம்ம மோர் கலந்து கலந்து இந்த ஆடைய நான் எடுத்து வச்சதேன்னா, இந்த மிச்சம் இருக்கிற அந்த பால்ல வந்து நம்ம உப்பு போட்டு குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். நான் இப்ப அந்த மாரி செய்யல. நான் வந்து ஃபுல்லா வெறும் ஆடை மட்டும் தான் நான் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த பால் வந்து கசப்பா இருக்கும். இத வந்து குடிக்கவே முடியாது. இது வந்து ஃபுல்லாவே வேஸ்ட்டு தான். இது வந்து நம்ம கீழ ஊத்திரணும் இத. வெண்ணெய் மேல பால் நெறையா இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம கழுவி கழுவி விட்டுறணும். எடுத்து வெண்ணெய உருக்கி வந்து நெய்யா எடுத்துட்டேன் நானு. இந்த வெண்ணெய வந்து நான் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்டின்னா, நெறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஆனா நான் வந்து ஒரு சில விஷயம் சொல்றேன். இப்ப கிரேவிலாம் நீங்க செய்யும்போது ரொம்ப காரமாயிடுச்சு அப்டின்னா, அத மேனேஜ் பண்றதுக்கு நீங்க இறக்கும்போது 1 ஸ்பூனோ, 2 ஸ்பூன் நீங்க வந்து வெண்ணெய ஊத்தி நீங்க இறக்குனீங்கன்னா, உரப்பும் தெரியாது, நல்லா வாசனையாவும் இருக்கும். அதே மாரி சஹர் டயத்துல பிள்ளைங்க வந்து பசியாற இது மாரி ஏதாவது கேட்டாங்கன்னா, சப்பாத்திலயோ, இல்ல தோசையிலயோ, இல்லன்னா பிரெட் வச்சோ நீங்க பட்டர் தடவி அத ஹீட் பண்ணி நீங்க பிள்ளைங்களுக்கு குடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.